ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி வரப்போகுது இல்லையா, அதுக்கு கிருஷ்ணருக்கு பிடிச்ச 2 வகையான சீடை ரெசிபி தான் பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம உளுந்து வறுத்து எடுத்துக்கலாம். நான் உப்பு சீடை இனிப்பு சீடை 2க்கும் சேர்த்து மொத்தமாக 4 டேபிள் ஸ்பூன் உளுந்து எடுத்துருக்கிறேன். அதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஓரளவுக்கு லைட்டாக செவக்கிற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், வீடியோ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. நம்ம போட்ட உளுந்தெல்லாம் லேசாக செவந்து வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணி ஆற வச்சு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ முதல்ல நம்ம உப்பு சீடை செஞ்சிடலாங்க. அதுக்கு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். அரிசி மாவு நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். நம்ம வீட்லேயே செஞ்ச அரிசி மாவு இல்லை கடையில் வாங்கின மாவு எதுவாக இருந்தாலும் அழிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், கொஞ்சமாக குருணை இருக்குது. இப்போ இது கூடயே பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து பவுட்ரு பண்ணிக்கிறேன். அதையும் சலிச்சு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இது போல் சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச உளுந்து மாவு அது 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு அதையும் சலிச்சு இது கூட எடுத்துருவோம். இப்போது உப்பு சீடை கார சீடை 2க்கும் சேர்த்து 2 டேபிள் ஸ்பூன் எள்ளு அதை லேசாக வறுத்துட்டு சேர்த்துக்கலாங்க. இப்போ இதுக்கு ஒரு டீஸ்பூன் எள்ளு சேர்த்துக்குவோம். கூடவே பார்த்திங்கன்னா பிஞ்சு போல் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் இது கூட 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் அல்லது 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இல்லை ஆயில் கூட சேர்த்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுறலாம். பாருங்கள், இது போல் ஒரு முறை கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கு உப்புன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியில் ஒரு அரை டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாம். நான் எடுத்துக்கிற மாவுக்கு அரை டீஸ்பூன் உப்பு சரியாக இருக்கும். அரை கப்பு தண்ணியில் அரை டீஸ்பூன் உப்பை நம்ம கலக்கி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இது போல் கலக்கி கரைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்கலாங்க. 1 கப் அளவுக்கு அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து மாவு, 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு, இந்த அளவுக்கு அரை கப்பு தண்ணி சரியாக இருக்கும். நம்ம ஒவ்வொருத்தரோட அரிசி மாவுக்கு தகுந்த மாதிரி தண்ணி அளவு மாறுபடும். சப்போஸ் உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா மறுபடியும் கூட கலக்காமல் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. மாவு டைட்டாக பிணைஞ்சிடாதீங்க. மாவு கண்டிப்பாக லூஸாக தான் இருக்கணும். ரொம்ப கெட்டியாக பிணைஞ்சிட்டிங்கன்னா நம்ம சீடை செய்யும்போது வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சாஃப்டாக இருக்கணும். அதே போல் கொஞ்சம் இலக்கமாகவும் மாவு இருக்கணும். பாருங்கள், இந்தளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சிட்டு இப்போ குட்டி குட்டி பால்ஸாக இதை நம்ம ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், எடுக்கும் போதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம இப்போ ரெடி பண்ணிக்குவோம். பாருங்கள், எல்லாமே உப்பு சீடைக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்தது இனிப்பு சீடைக்கும் மாவு ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு சக்கரை பாவு காய்ச்சி எடுத்துக்கலாங்க. இப்போது ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா 1.5 கப் அளவு நாட்டு சக்கரை, ஒரு 3 டேபிள் ஸ்பூனுக்கு தண்ணி எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும். ரொம்ப தண்ணி தேவையில்லை. 3 டேபிள் ஸ்பூன் எடுத்தாலே சரியாக இருக்கும். ஜஸ்ட்டு சக்கரை கதைஞ்சு கொதிச்சா போதும். நீங்கள் வெல்லம் சேர்க்குற அப்படின்னா 1.5 கப்பு வெல்லத்துக்கு அதே 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் பார்த்திங்கன்னா அதே அளவுக்கு 1 கப் அளவுக்கு நான் அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். அதாவது நாட்டு சக்கரை எடுத்து அதே கப்பில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறேன். அதை இப்போ நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், ஜலிச்சாச்சு. இதுலேயும் கொஞ்சமாக குருணை வருது. இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் உளுத்த மாவு, அதாவது நான் முதலையே வறுத்து உளுந்த மாவு, அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன், இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அப்படி எடுத்துருக்கிறேன். இதையும் நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் கடையில் கிடைக்கிற உளுந்த மாவு கூட எடுத்துக்கலாம். அதையும் சலிச்சிட்டு தான் சேர்க்கணும். நான் உளுந்தை நல்லா செவக்க வறுத்து அரைச்சி பவுட்ரு பண்ணிவிட்டு அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன், இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இப்போது எள்ளு சேர்த்துக்கலாங்க. நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச எள்ளு வறுக்கிறது எப்படின்னா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு படப்படன்னு வெடிக்கும். அதுதான் நம்மளுக்கு சரியான பதம். இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டுருவோம். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்துக்கலாம். நான் எடுத்துருக்கிற மாவுக்கு இந்த தேங்காய் சரியாக இருக்கும். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். தேங்காய் வறுத்துட்டு கூட சேர்த்துக்கலாம். அது உங்கள் விருப்பம்தான். நான் டைரெக்டாக அப்படியே சேர்த்துக்கிறேன். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சூடு பண்ணி சேர்த்துருக்கிறேன்.
நீங்கள் நெய் அல்லது பட்டர் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். நம்ம ஏற்கனவே நாட்டு சர்க்கரையை வந்து கரைச்சி வச்சுருக்குறோம். அதை வந்து நம்ம மெசரிங் கப்பில் சேர்த்துட்டிங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை தண்ணி இருக்கும். அது சரியாக இருக்கும். பாருங்கள், வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும். இதை வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிருக்கலாம். இந்த மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. நீங்கள் ரொம்ப டைட்டாக பிசைஞ்சிட்டிங்கன்னா சீடை வந்து வெடிச்சிரும். அது உப்பு சீடை வந்து கண்டிப்பாக வெடிச்சிரும். இனிப்பு சீடை கூட வெடிக்காது. நல்லா வந்து நம்ம கையால் உதுத்து விட்டு பிசைஞ்சுக்கலாம். பாருங்கள், நல்லா உருட்டை வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் அளவுக்கு நான் நல்லா பிசைஞ்சு எடுத்துருக்கிறேன். இப்போ நல்லா சாஃப்டாகவும் நல்லா இலக்கமாகவும் வந்திருக்கு. இதுலேருந்து நம்ம குட்டி குட்டி பால்ஸாக ரெடி பண்ணிக்கலாம். 2 சைடையுமே இது போல் ரெடி பண்ணி வச்சுட்டு டக்குன்னு ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு பொரிச்செடுத்தா டக்குன்னு உப்பு சீடையோ கார சீடையோ செஞ்சிடலாம். பாருங்கள், ரெண்டுமே வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். இதை அப்படியே ஓரமாக வச்சுட்டு கடாயில் ஆயில் ஹீட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உப்பு சீடையை வந்து நான் பொரிச்சு எடுத்துக்கிறேன். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய் வந்து நல்லா வந்து காஞ்சிருக்கணும். எண்ணெய் காஞ்ச பிறகு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ண சீடையை ஒவ்வொன்றா போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு நிமிஷம் போல் விட்டுட்டு திருப்பி விட்டுருவோம். உப்பு சீடைக்கு வந்து முக்கியமான டிப்ஸ் என்னென்னா, மாவு வந்து மட்டும் டைட்டாக பிசைஞ்சிடாதீங்க. டைட்டாக பிசைஞ்சிட்டிங்கன்னா நல்லா படப்படன்னு வெடிச்சிரும். மாவு வந்து கொஞ்சம் இலக்கமாக இருக்கணும். அது மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், லேசாக திருப்பி விட்டுடலாம். லைட்டாக செவந்து வந்தால் போதும். நம்ம மாவு சீடையை எடுத்துக்கலாம். பாருங்கள், லேசாக செவந்து வருது. பாருங்கள், நல்லாவே லைட்டாக செவந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சீடைகளை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றிடுவோம். லைட்டாக வந்து நம்மளுக்கு வெடிப்பு ஓடி இருக்குது, ஆனால் வந்து சீடை வெடிக்கலை. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இன்னொரு கடாயில் ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச இனிப்பு சீடையும் போட்டுட்டு லைட்டாக வந்து பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், வீடியோவில் பார்த்திங்கன்னா தெரியும். இனிப்பு சீடை வந்து டக்குன்னு செவந்துடும். உப்பு சீடை வேகிறதுக்கு தான் லேட் ஆகும். பாருங்கள், சூப்பரான கிருஷ்ணருக்கு பிடிச்ச இனிப்பு சீடையும் உப்பு சீடையும் ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.